பீகார்ல நடந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் காரணமா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்கு. அதோட காரணம் என்ன, எதுக்காக பீகார்ல நடந்த இந்த திருத்த பட்டியல் காரணமா தமிழ்நாட்டு அரசியல் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியினர்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதோடைய பின்னணி என்ன அப்படின்றதையும் இந்த பதிவில தெளிவாக பார்க்கலாம். வெல்கம் டு தி KTV. இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை. தேர்தல் ஆணையம் ஜூன் 24 ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அது என்னன்னா, பீகார்ல சிறப்பு வாக்காளர் திருத்த பணி, அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை வெளியிடுறாங்க. அந்த பட்டியல்ல பீகாரை சேர்ந்த 35 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 35 வாக்காளர்களை எதன் அடிப்படையில அவங்க நீக்கினாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சரியான ஒரு சான்றிதழ் இல்ல, குடியுரிமை இல்ல, அதே சமயம் அவங்க வேறு மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்திருக்காங்க, இறந்திருக்காங்க, போலி வாக்காளர் அட்டை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களை முன்னிறுத்தி பீகார்ல வாக்காளர் பட்டியலை திருத்தம் செஞ்சிருந்தாங்க. அந்த வகையில 35 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருந்தாங்க. அதே மாதிரி என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இதே மாதிரி ஒரு வாக்கெடுப்பு தமிழ்நாட்டிலும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா பீகார்ல புலம்பெயர்ந்தாங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் எங்க வந்திருக்காங்க அப்படின்னா, தென் மாநிலங்கள்ல தான் வந்திருக்காங்க. அதுலயும் தமிழ்நாட்டுலதான் வட மாநிலத்தவர்கள் அதிகமா இருக்காங்க. அதனால அவங்க தமிழ்நாட்டுல ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் தமிழ்நாட்டுல இப்ப அதிகமா பேசப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, பீகார் மாநிலத்துல இன்னும் 2-3 மாசத்துல தேர்தல் வர இருக்கு. இப்படி ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது பீகார் மாநில தேர்தலை பாதிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க முன்வைக்கப்படுது. பீகார்ல மறுபடியும் வாக்காளர் அட்டை வாங்கணும் அப்படின்னா 11 ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆனா அந்த 11 ஆவணங்கள்ல 6 ஆவணங்கள் கூட பீகார் மாநிலத்துல இருக்கிற மக்கள் கிட்ட இல்ல அப்படின்றதுதான் மிகப்பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு. அதே சமயம் இந்தியா முழுக்க ஒரு நிலைப்பாட்டுல இருக்கும் அப்படின்னா, எல்லார்கிட்டயும் கண்டிப்பா ஆதார் இருக்கு. ஆதார வச்சுதான் எந்த ஒரு ஆவணம் சமர்ப்பிக்கிறதோ ஆவணம் வாங்குறதோ எல்லா நடைமுறையும் ஆதார் கார்டை வச்சு மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இந்த 11 ஆவணங்கள்ல ஆதார் அட்டை இல்ல. அதே சமயம் டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, இத்தனை ஆண்டு காலமா பயன்படுத்திட்டு இருந்த அந்த வாக்காளர் அட்டையை கூட அவங்க ஆவணங்களா சேர்க்கல. இதுதான் ஒரு கேள்விக்குறிய எழுப்பியிருக்கு. இந்த ஆவணங்கள் இல்லாம பீகார் மாநிலத்துல கல்வி அறிவு கூட இல்ல. அந்த மாநிலத்துல தேவையில்லாத ஒரு 11 ஆவணங்களை கேட்டா அவங்க எங்க போவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியே இங்க முன்வைக்கப்படுது. அது என்னன்னா, பீகார் மாநிலத்துல இருக்கிற மக்கள் கிட்ட 10, 12ஆம் வகுப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், பாஸ்போர்ட், அதே சமயம் அவங்க அரசு பணியில ஏதாவது இருக்காங்களா அப்படின்ற ஆவணங்கள் எல்லாம் சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா பீகார் மாநிலத்துல இருக்கிற மக்கள் கிட்ட சரியான பிறப்பு சான்றிதழ் 2% பேர்கிட்ட தான் இருக்கு. பாஸ்போர்ட்டும் ரொம்ப குறைவான சதவீதத்துலதான் இருக்கு. அந்த மாநிலத்துல கல்வி அறிவு சுத்தமா இல்லாததுனால 10, 12ஆம் வகுப்பு சான்றிதழ் அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான ஆவணங்கள் அவங்க கிட்ட இல்லாததுனால தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க குடியுரிமையை நிரூபிக்கணும். அவங்க இந்த இடத்துலதான் இருக்காங்க அப்படின்ற ஒரு குடியுரிமையை நிரூபிச்சுட்டாங்கன்னா அவங்கள வாக்காளரா சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால யார் அதிகமா பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா, முஸ்லிம்கள், பட்டியலினத்தவர்கள், அதே சமயம் அங்கிருந்து புலம்பெயர்ந்த மக்கள், இப்படி இவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. கிட்டத்தட்ட 2 கோடி பேர்கிட்ட வாக்காளர் பட்டியல்ல இருந்து நீக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிடப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, ஒரு அரசு தான் இவங்க என்னுடைய மக்கள் சொல்லிட்டு குடியுரிமைக்கான ஒரு அடையாளத்தை இவங்க ஏற்படுத்தணும். ஆனா மக்கள் நான் இந்த நாட்டை தான் சேர்ந்திருக்கேன், நான் இந்த நாட்டு மக்கள் தான் அப்படின்றத இவங்க நிரூபிக்கிற ஒரு பெரிய பாரத்தை தேர்தல் ஆணையம் மக்கள் தலையில போட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க முன்வைக்கப்படுது. அதே சமயம் உச்ச நீதிமன்றம் என்ன கேள்வி எழுப்புது அப்படின்னா, இன்னும் பீகார் மாநிலத்துல 2-3 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. இவ்வளவு நெருக்கத்துல எதுக்காக அவங்க வெளியிடணும், திருத்த பட்டியலை எதுக்காக மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. அதே சமயம் டிசம்பர் மாதத்துல இதே மாதிரி ஒரு வாக்காளர் திருத்த பட்டியல் நடந்திருக்கு. அப்படி இருக்க மறுபடியும் இந்த ஒரு திருத்தம் நடைபெறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. சரி, இதனால
தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன பாதிப்பை ஏற்படுத்தும், எதுக்காக தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் கேள்வி எழுப்புறாங்க, இந்த தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கை சரியில்லை ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, வட மாநிலத்தில இருந்து பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்கள்ல இருந்து புலம்பெயர்ந்து எங்க வராங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வராங்க, தென் மாநிலங்களுக்கு வராங்க. அதுவும் தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற இடத்துல எல்லாம் எங்க பார்த்தாலும் வட மாநிலத்தவர்கள் தான் இருப்பாங்க. பேருந்து நிலையமாக இருக்கட்டும், ரயில் நிலையமாக இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் இங்க வட மாநிலத்தவர்கள் அதிகமா இருக்காங்க. என்ன வேலை கொடுத்தாலும் செய்யற அளவுக்கு ரெடியா இருக்கிறதுனால வட மாநிலத்திலிருந்து இங்க வந்தவங்க இங்க குடியுரிமையை வாங்கி ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் தமிழ்நாட்டுல அதிகமாகிட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியால இருக்கிற எல்லா குடிமகனுக்கும் ஓட்டு போடுற உரிமை இருக்கு, எல்லாரும் ஒரே நாடு அப்படின்ட்டு பாஜகவை சேர்ந்தவங்க சொல்றாங்க. ஆனா உண்மையா பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம், பாரம்பரியம் எதுவுமே தெரியாம வட மாநிலத்தில இருந்து இங்க வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே முகம் மோடி தான். அவங்களுக்கு திமுக அரசியலை பத்தியோ அதிமுக அரசியலை பத்தியோ எதுவுமே தெரியாது. சோ இந்த ஒரு காரணத்தினால அவங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. பீகார் போன்ற வட மாநில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா அரசியல் களமே மாறிடும். அதிமுக திமுக இடையில 2-3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துலதான் ஜெயிப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல வட மாநிலத்தவர்கள் 6 லட்சத்துக்கும் மேல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறதுனால 6 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தினால யாரு ஜெயிப்பாங்கன்ற ஒரு நிர்ணயமே வட மாநிலத்தவர்கள் கையில வந்துரும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி, அச்சம் தமிழ்நாட்டுல பரவலா பேசப்பட்டுட்டு இருக்கு இந்த சமயத்துல. இதுக்கு எதிர்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் என்ன அவங்களுடைய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய கைப்பாவையா இருக்கு, பாஜக சொல்றதான் தேர்தல் ஆணையம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பெரும்பாலும் முன்வைக்கிறாங்க. அதே சமயம் எதிர்கட்சி தலைவரா இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மகாராஷ்டிரால நடந்த மக்களவை தேர்தல்ல இந்திய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது, ஆனா அதுவே சட்டமன்ற தேர்தல்ல ரொம்ப படுமோசமா நாங்க தோல்வி அடைஞ்சோம். இது எப்படி பார்க்கப்பட்டது அப்படின்னா, வாக்காளர்களுடைய வாக்க திருடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இதனால மக்களுடைய ரைட் டு ஈக்குவாலிட்டியே இல்லாம ஒரு சூழலை பாஜக அரசு மேற்கொள்ளுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸ் உடைய மூத்த தலைவரான ப. சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுல இப்ப 6 லட்சத்துக்கும் மேல வட மாநிலத்தவர்கள் தான் இருக்கிறதுனால வட மாநிலத்தவர்கிட்ட ஓட்டுரிமை வந்துருச்சு அப்படின்னா அவங்க பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற யாரையும் தமிழ்நாட்டுல தெரியாது, தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் புரியாது. அப்படி இருக்க அவங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டா தமிழ் மக்களுடைய உரிமை இங்க பறிக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன் வச்சிருக்காரு. இன்னொரு கருத்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பீகாரை பொறுத்த வரைக்கும் அங்க கல்வி அறிவு இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை பீகார் மாநிலத்துல இருக்கிறவங்க மேல வைக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க அந்த மாநிலத்தை விட்டுட்டு வேற ஒரு மாநிலத்துக்கு பொழப்பு தேடி வராங்க. அப்படி இருக்க பீகார் மாநிலத்துல ரொம்ப ஆண்டு காலமா பாஜக தலைமையில தான் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நிதிஷ்குமார் அவர்கள் தான் அங்க ஆட்சி பண்ணிட்டு வராரு. இப்ப தேர்தல் வரப்போற சமயத்திலையும் நிதிஷ்குமாரை தான் முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. இப்படி அந்த மாநிலத்துல எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாம இருக்கிறதுனாலதான் அவங்க வெளி மாநிலத்துக்கு வராங்க. அந்த இடத்துல மறுபடியும் அவங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா பீகார்ல எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கோ அதே ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டிலும் ஏற்படுத்திடுவாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் இங்க முன்வைக்கிறாங்க. திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிறுபான்மையினருடைய ஓட்டை பறிக்கிறதுக்காகவும் அவங்களுடைய ஓட்டையும் நீக்கிறதுக்கான வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதை தேர்தல் ஆணையம் தான் பாக்குது அப்படின்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் மேல வச்சிருக்காரு திருமாவளவன் அவர்கள். அது மட்டும் இல்லாம வட மாநிலத்தவர்கள்லாம் வில்லன்ற ரேஞ்சில் அவங்க பேசியிருக்காரு. அதே மாதிரி சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி ஒரு பீகாரை சேர்ந்தவங்க இங்க வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அது தமிழ் இனத்துடைய உரிமையை பறிக்கிற விதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு சூழல் நடந்தா கண்டிப்பா நாங்க மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சீமான் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க 6 லட்சம், 35 லட்சம், 65 லட்சம் சொன்னாலும் இது வரைக்கும் எந்த ஒரு புள்ளி விவரமும் வெளியிடப்படல. அப்படி ஒரு சூழல் வந்தா கண்டிப்பா அது தமிழ்நாட்டு அரசியல மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பீகார்ல நடத்தின மாதிரி ஒரு சிறப்பு திருத்த வாக்காளர் பட்டியலை
தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா போன்ற வரப்போற 2024 தேர்தல் நடக்க இருக்கிற மாநிலங்கள்லயும் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி குடியுரிமையை நிரூபிச்சுதான் ஒரு வாக்காளர் அட்டையை வாங்கணும் அப்படின்னா பல பேர் புலம்பெயர்ந்து வரவங்களுக்கு ஒரு வாக்காளர் உரிமையே இல்லாத ஒரு சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இதுல என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருந்து மும்பை, மகாராஷ்டிரா போன்ற இடத்துல தமிழ்நாட்டுல இருந்து போனவங்க இருக்காங்க. அவங்க பல ஆண்டு காலமா அங்க இருந்து குடியுரிமை வாங்கி அங்கேயே ஓட்டு போடுற ஒரு சூழல் இப்பவும் இருக்கு. அதே மாதிரி ஒரு சூழலை பாஜக தமிழ்நாட்டிலையும் பண்ண முயற்சி பண்ணுது அப்படின்றதுதான் எதிர்கட்சியை சேர்ந்தவங்களுடைய குற்றச்சாட்டா இதுல பார்க்கப்படுது. இப்ப பீகார்ல இந்த திருத்த பட்டியலை எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. ஏன்னா அங்க 10 கோடி மக்கள் வசிக்கிற ஒரு இடத்துல இன்னும் ஒரே மாசத்துக்குள்ள கோடிக்கணக்கான டாக்குமெண்ட்ஸ பதிவேற்றம் பண்ணணும், கோடிக்கணக்கான மக்களை ஆராய்ந்து அவங்களுக்கு சரியான ஒரு வாக்காளர் அட்டையை கொடுக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய சிக்கலை கொண்டு போய் முடியும். ஏன்னா 2-3 மாசத்துல தேர்தல் வர இருக்கு. அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள மக்கள் எப்படி அதை மும்முரமா எடுத்து வேலை பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இங்க முன்வைக்கப்படுது. எப்படி பார்த்தாலும் இது ஒரு நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சிக்கலா மட்டும்தான் பார்க்கப்படுதே தவிர, பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வரவங்களை தாண்டி பீகார் மாநிலத்துல இருக்கிறவங்களுக்கே சரியான ஒரு உரிமை கொடுக்கப்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. இப்ப 2026 தேர்தல் தமிழ்நாட்டுல வர இருக்கிறதுனாலதான் பீகார்ல ஓட்டுரிமை மறுக்கப்படுறவங்க தமிழ்நாட்டுல குடியுரிமை வாங்கி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு அச்சம் தான் இப்ப மிக பெருசா பேசப்பட்டுட்டு இருக்கு. இது சாத்தியமா இல்ல சாத்தியம் ஆகாதா அப்படின்றத தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யும். அவங்க ஒருபட்சமா இல்லாம நடுநிலையோட முடிவு எடுக்கணும் அப்படின்றதுதான் மக்களுடைய மிகப்பெரிய எண்ணமா இருக்கு. இது போன்ற மேலும் ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றேன். நன்றி.